அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ். இன்றைக்கி நமக்கு பர்ச்சேஸ் பண்ண வெளியே கிளம்பிட்டோம். சூப்பர் மார்க்கெட் போகிறோம். இன்றைக்கி சூப்பர் மார்க்கெட்டில் போய்ட்டு ஜாமான் வாங்குவோம். இங்கே விலைவாசிலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் ஒரு வீடியோவாக எடுத்து போடுறேன், பாருங்கள். ஓகே, சைக்கிள் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். அப் அண்ட் டவுன் ஒரு 15 கிலோமீட்டர் வரும். குளூர் வேறு, நல்ல குளூர். ஓகே, ஸோ இங்கே யூரோப்பை பொறுத்த வரைக்கும் சைக்கிள் நடந்து போகிறதுக்கெல்லாம் தானே தனியாக ஒரு இது மாதிரி ஒரு ரோடு போட்டிருப்பாங்க. வண்டி போகிற ரோட்டில் நம்ம நடந்து போகிறதோ சைக்கிளில் போகிறதோ இங்கே பண்ணக்கூடாது. ஸோ இந்த தனியாக இருக்க இந்த செப்பரேட்டான இந்த ட்ராக்கில் தான் நம்ம சைக்கிளில் போகணும். இது ஒரு ரெசிடென்சியல் ஏரியா. இங்கே வீடெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லாயிருக்கும். எல்லாமே வீட்டுக்கு வெளியில் செடி அது இதுன்ட்டு. இதே நைட் டைமில் வந்தோம்னா, இப்போ கிறிஸ்மஸ்ங்கிறதுனால நைட் டைமில் ஃபுல்லாக லைட்டிங்லாம் போட்டு பயங்கரமாக இருக்கும் பார்க்க. ஆனால் நைட்டில் வர முடியாது, ரொம்ப குளிராக இருக்கும். அது இல்லாமல் சைக்கிளில் வேறு லைட் இல்லை. நைட் டைமில் வர்றது அவ்வளோ சேஃப் இல்லை. ஸோ கொஞ்சம் வெளிச்சம் இருக்கும் போதே வந்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு வந்தாச்சு. நமக்கு தேவையான கிராசரிஸ் வாங்கணும்னா இதுதான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இந்த குளூரில் இந்த சைக்கிள் எடுத்துகிட்டு வாரத்துக்கு ஒரு டைம் 15 கிலோமீட்டர் போயிட்டு வர மாதிரி இருக்குது. ஓகே, நமக்கும் ஒரு வாக்கிங் போன மாதிரி, சைக்கிளிங் போன மாதிரி கொஞ்சம் நல்ல இதாக இருக்கும். ஓகே, இப்போ அடுத்து ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி ஒரு ஏரியாக்குள்ளே போகிறோம். இந்த காட்டுக்குள்ளே தான் இப்போ போகிறோம். ஸோ வெளியில் வந்திருக்கோம். பேசும்போதே வாயில் இருந்தால் புகையாக வருது. சைக்கிளில் தான் வெளியே வந்திருக்கோம். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வராரு, அவருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நான் முன்னாடியே வந்துட்டேன், அவர் என்ன ஆளை காணும். இந்த சைடில் இருந்து தான் வருவார், அவருக்காக தான் வெயிட் பண்ணுறேன். ஓகே,
சுற்றிலும் மரம் பார்க்க நல்லாயிருக்கு, எல்லாம் ஹைட்டாக இருக்குது மரம்லாம். இங்கே ஒரு சின்ன தண்ணி ஓட மாதிரி ஒன்று போகும், அந்த இடத்துட்ட போயிட்டு காமிக்கிறேன். அதுதான் இதுதான். இது மேலே சைக்கிள் ஏற்றலாமா? ஏற்றிட்டாச்சு. ஓகே. தண்ணி ஓடுது, இது ஒரு பிரிட்ஜு. ஊருக்கு எப்படிலாம் போட்டு வெளியில் வர வேண்டியதாக இருப்பாருங்க. ஓகே. கிட்டத்தட்ட பக்கமாக வந்துட்டோம். நான் தங்கியிருக்க ஏரியாவிலேருந்து பக்கத்தில் இருக்க சிட்டி இது தான். இன்னும் மெயின் சிட்டிக்கு போகணுன்னா இங்கே வந்து இங்கேருந்து ஒரு பஸ் பிடிச்சி, ட்ரெயினும் இருக்குது, ரயில்வே ஸ்டேஷனும் இருக்குது. ட்ரெயினில் போகிறதுனால போகலாம், பஸ்ஸில் போகிறதுனால போகலாம். ஸோ இங்கே வந்து தான் நம்ம பஸ் பிடிச்சி போகிற மாதிரி இருக்கும். ஸோ 7 கிலோமீட்டர் சைக்கிளில் வந்து அதுக்கப்புறம் இங்கேருந்து ஃப்ளன்ஸ்பர்க் அப்படின்னு ஒரு சிட்டி இருக்குது, அந்த சிட்டிக்கு போனால் அங்கே எல்லாமே கிடைக்கும். இங்கேயே நமக்கு தேவையான கிராசரி ஐட்டம் எல்லாம் இங்கேயே வாங்கிக்கலாம். வேறு என்ன பெரிய பெரிய ஷாப்பு அப்படின்னா அங்கே தான் போகணும், ஃப்ளன்ஸ்பர்க் சிட்டிக்கு தான் போகணும். ஓகே. ரோடு கிராஸ் பண்ணணும். ரோடு கிராஸ் பண்ணுறது பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணணும். நான் வண்டி சல்லுன்னு வந்துகிட்டே இருக்கும். ஆப்போசிட்டில் ஒரு கடை இருக்குது, அதில் ஒரு பொம்மை இருக்குது, நல்லா இருக்குது பார்க்க. கிராஸ் பண்ணிட்டோம் பாருங்கள், இந்த பொம்மை தெரியுதா எப்படி இருக்கணும்? ஸோ இங்கே இருக்கிறது தான் ரயில்வே ஸ்டேஷன். லெஃப்டில் ரயில்வே ட்ராக்கு. எல்லாம் பேட்டரி சைக்கிளில் ஜாலியாக போகிறாங்க, நான் மட்டும் வாங்கன்னு இந்த சைக்கிளில் மிதிச்சிட்டு வந்துட்டுருக்கேன். R15 R15 வந்தாச்சு கைஸ், பக்கமாக வந்துட்டோம். பார்த்தீங்களா, கார் நமக்கு நிறுத்தி வழி கொடுப்பாங்க. சைக்கிளில் போகிறவங்களா இருந்தாலும் சரி, நடந்து போகிறவங்களா இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அவங்களுக்கு தான். நிறுத்தி அவங்க போனதுக்கப்புறம் தான் போவாங்க. அது இங்கே ரொம்ப ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு தான் நம்ம வந்திருக்கோம், லிடில் சூப்பர் மார்க்கெட் வந்தாச்சு. பாட்டி அம்மா சைக்கிளில் வந்திருக்காங்க. ஓகே, கைஸ், நான் ஆக்சுவலாக இன்றைக்கி போயிட்டு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே போயிட்டு வீடியோ எடுக்கலான்னு தான் நினச்சேன். ஆனால் இங்கே கிறிஸ்மஸ் வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆக போகுது, அதனால்
உள்ளே எல்லாம் ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு. ஸோ அதனால் எதுவும் ஷூட் பண்ண முடியல. நெக்ஸ்ட் ஒரு டைம் நான் போகும்போது சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே எப்படி இருக்குது எல்லாம் நான் வீடியோ ஷூட் பண்ணி போகிறேன். ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு ரூமுக்கு கிளம்பிட்டோம். குளிர் ரொம்ப அதிகமாக இருக்குது. க்ளவுஸ்லாம் போட்டுமே கையெல்லாம் ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி அழுத்த மாதிரி ஆகிடுச்சு.